யாழ். பழந்தமிழர் பல்வேறு வகையான யாழ் கருவிகளை இசைத்தனர். வடிவத்தால் பெயர் பெற்றவை வில் யாழ். இது வில் வடிவம் கொண்டது. வேடுவர்களின் வில் மற்றும் அம்பிலிருந்து எழும் ஓசை வைத்து உருவானது. வில் யாழ் காலத்தால் முற்பட்டது என்பது ஆய்வாளர்களின் கூற்று. சீரியாழ். இது சிறிய உருவம் கொண்டது. பேரியாழ். இது பெரிய உருவம். நிலப்பெயரால் பெயர் பெற்றவை குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ், பாலையாழ். பரிணாம வளர்ச்சியால் பெயர் பெற்றவை பேரியாழ், மகரயாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ். பேரியாழை விட பேரியாழ் ஆதியாழ். இது 1000 நரம்புகள் கொண்டது. யாழின் உறுப்புகள் பத்தல், கோடு அல்லது மருப்பு, ஆணி, வெண்கை, நரம்பு, பச்சை, போர்வை, திவவு. கருவிகளின் தோற்றம், உறுப்புகள் பற்றி பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைப்படுகடாம், திருமுருகாற்றுப்படை என 10 பாட்டு நூல்களில் உள்ளன. 8 தொகை நூல்கள் யாழ் கருவியின் இனிய இசை பற்றி கூறுகின்றன. யாழ் இசைப்பவரின் தகுதி: இலக்கண அறிவு நிறைவாக இருத்தல் வேண்டும். யாழ் கருவியின் நரம்புகளின் சுருதி மாறாமல் இசைக்க வேண்டும். பண்களின் இலக்கணம் தவறாமல் கருவியை இசைக்க வேண்டும். பாடலின் சொல், பொருள், எழுத்து ஆகியவற்றிற்கு ஏற்ற இசை திறமை வேண்டும். அத்தகுதிகள் உடையவரை யாழ் ஆசிரியன் ஆவார். 2000 வருடத்திற்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட செங்கோட்டி யாழே கால வளர்ச்சியில் சிறு வேறுபாடுகளுடன் வீணை என்னும் பெயரில் இன்று மக்களிடையே உலா வருகிறது என்பார் மொழி ஞாயிறு.